ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளை கிழங்கான் மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கங்க. சோம்பு 1 டீஸ்பூன். சோம்பு பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்துக்கங்க. ஒரு 10 பூண்டு 1-2 இந்த மாதிரி அரைச்சதை சேர்த்துக்கங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயமும் பூண்டு வதங்கினோடனே ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கங்க. தேவையான அளவு உப்பு, நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயையும் சேர்த்துக்கங்க. கத்திரிக்காய் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கங்க. நான் மிளகாய்த்தூள் தனியாக அரைச்சி வச்சுக்கிருவேன். மல்லித்தூளோட மசாலா ஜாமான் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிருவேன். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து போடணும். மீனை எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நடுவில் கிண்டாமல் ஓரத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. மீன் வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான வெள்ளை கிழங்கான் மீன் குழம்பு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மல்லித்தூளையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அட்டகாசமான மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.